குட்டி குரங்க என் மேல ஏறி உட்காந்துட்டு உயிரை வாங்குறதும் இல்லாம கையை பிடிக்காம எப்படி நகருது? ஏண்டா நான் கையெடுத்த உனக்கு என்னடா? மெதுவா நகருடா. கீழே விழுந்துருவாப்புல லூசு. உழ மாட்டேன்டா. எனக்கு என்ன, கீழே உழு, மண்டு டமால் ஆகட்டும் டமால். அட பேக் மண்ட தலையா, இங்க இருந்து இங்க இருந்தா எப்படிடா மண்ட டமால் ஆகும்? நான் என்ன 7வது மாடியில இருந்தா கீழே உளறேன்? ஆமா ஆமா, வாய் மட்டும் வக்கனையா பேசி என்ன, உனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுடி, எங்களுக்கு தான் ஆயிரும். முஞ்சப்பாரு, முடிய வளர்த்தி வச்சிருக்கிறா நல்லா காட்டெருமை மாதிரி, அப்புறம் எப்படி உனக்கு அடிபடுவோம்? ஏண்டா டேய், உன்னை முடி வளர்த்த வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களாடா? நீதான போய் வெட்டிட்டு வெட்டிட்டு வந்துடுற, பின்ன ஏன்டா என்ன பேசுற? கருங்குரங்க, நாங்க எப்படி முடி வளர்த்துறது? ஏண்டா எருமை, உனக்கு நான் கருங்குறங்காடா? நல்லா பாடுறா, நான் மாநேரமா தான் இருக்கேன். மூஞ்சி மகனைய கண்ணு தெரியறதுல ஒன்னும் தெரியறதுல, இந்த லட்சத்துல கண்ணாடி வேற காட்டி எஞ்சிருவான். ஆமாண்டி, பின்ன நீ எங்கேயோ கைய வைக்க சொன்னா எங்கேயோ வைக்கிற, கண்ணாடியை கீழே போட்டு உடச்சு விட்டீங்கன்னா நான் என்ன செய்ய? பாட்டி காலத்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு இப்பதான் பீத்துறானே. நானாடி பழைய கண்ணாடியை போட்டிருக்கேன், நீ தாண்டி பீத்தச்சிருக்கி. யாரடா அடிச்சு பல்ல உடச்சிருவேன், மத்துக்கு தேவையில்லாத பேசிட்டு இருந்தீனா என்ன? இறங்குடி முதல்ல. முடியாதுடா, திறந்து வாயா, வாய் முடு என்ன? குரங்கு குரங்கு, சரி அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, நீ தனியா இருப்பேன்னு கூட வந்து இருந்தா பாரு, அதுக்கு என்னை பாடா படுத்துருப்பில நீ. யாரடா ஏர்போர்ட்ல ரேக்கா டீ குச்சிட்டு இருக்கும்போது நீ பல்ல பல்ல காட்டினில என்ன ஏதோ கிண்டல் பண்ணி பேசி நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? மறக்கலடா, மறக்கல. ஏடி, அதுக்கு தான் எனக்கு சிண்டெல்லாம் போட்டு என்ன அசிங்கப்படுத்துனீங்களடி, அப்புறம் என்னடி? ஏடா குரங்கு, அப்புறம் இந்த ரூமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அப்போ நீங்க 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு பல்ல பல்ல காட்டி சிரிச்சீல்ல, என்னடா பேசி சிரிச்ச? ஏடி பண்ணி, அப்ப நீ தானடி என்ன நாயை கட்டி பிடிச்சி படுத்து தூங்குன்னு சொன்ன, நீ சொன்னதை மட்டும் அது ஞாபகம் இருக்காது என்ன, நான் சொன்னதெல்லாம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாண்டா, அப்படிதான்டா. இறங்குடி, அதுக்கு தான் மொத்தத்துக்கு சிண்டு போட்டு இப்ப என்ன யானை சவாரி செய்ய வச்சு கொடுமைப்படுத்துறேல்ல. ஆடு ஆடைய குணப்படுத்துறாங்க. நீ தாண்டி குட்டச்சி என்னை கஷ்டப்படுத்துற. ஏண்டா திறந்த பையா, துணி கடையில என்ன சொன்ன? என்னடி சொன்னாங்க, என்ன சொல்லிட்டாங்க? நீ ஷால் ஒழுங்கா போட்டுக்கலாம் தானே கேட்டேன், நான் கேட்டதுல என்ன தப்பு? நீ எப்படா என்ன மட்டுமே குறை சொல்லலாம்? ஏண்டி குட்டச்சி, நீ ஒழுங்கா இருந்தா எதுக்குடி மத்தவங்க உன் கூட வம்புக்கு வராங்க? டேய் டப்பர் வாயா, இப்ப நீ வரதுல என் கூட வேணும்ட்டே வம்புக்கு அப்படித்தாண்டா வராங்க. எதுவும் பண்ணாம தான் எல்லாம் உன் கூட வம்புக்கு வராங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன், என் தோல் மேல வந்து விழுந்துட்டு இப்ப யானை சவாரி போய்கிட்டு இதெல்லாம் யார் பண்ணா? நீ தானே நீ தானே, அப்புறம் இதுக்கு என்ன சொல்ற? டேய் குரங்கு பையலே, நீ பண்ணதுக்கெல்லாம் பழிவாங்க தானே நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நகருடா. ஐயோ குட்டி சத்தானே, நீ இறங்கினாதானடி நான் நகருவேன். ஏ லூசு, யானை சவாரி பண்ணும்போது எப்படி தான் நான் இறங்குவேன்? என்னைய வச்சுக்கிட்டே நகரு. ஐயோ சுண்டி எலி. இந்தாடே சுண்டெலி சொன்னேன், நான் உன்னை கச்சி வச்சிடுவேன். புடிச்சு தொலைறி, நகர்ந்து தொலைறே. அறவேக்காடு, உன்னை பிடிச்ச நான் எப்படி சிப்ஸ் திங்கிறது? லூசு, இப்பதானே கொய்யாப்பழம் தின்ன, அதுக்குள்ள சிப்ஸா? பசிக்குதுடா இருக்கு. அவங்க வரும்போது வாங்கிட்டு வருவாங்க பிள்ள, அதுக்குள்ள ஏண்டி கண்டதையும் திங்கிற? போடா. அப்ப அவங்க போய் உட்காந்து தின்னுப்ல, ஏன் மேலேயே உட்காந்து தின்னுட்டு இருக்க? ஐயோ, நான் எங்க அப்பா மேல இப்படிதான் உட்கார்ந்து தின்பேன், அவர் மெதுவா நகருவாரு, நீ அப்படியே நகரு. ஓ, இதெல்லாம் உங்க அப்பா மேலையா? இதெல்லாம் இது ஒண்ணு மட்டும்தான் என்ன? நீ என்ன எங்க அப்பா வாட்ட எங்க கூட உட்காந்து பல்லாங்குழி விளையாடுனியா இல்ல தாயக்கட்டை விளையாடுனியா? அதெல்லாம் இனி நீ விளையாடவே இல்ல, நகரு. சரியா கதப்புல மேல உங்க அப்பனாப்புல உயிரை வாங்க. இல்லடா, எங்க அப்பாவோட சடாச்சி, கண்ணு மூக்கு வாய் தொப்பை இதெல்லாம் பாடு எங்க அப்பா தாட்டியே இருக்கு. உங்க அப்பா வாட்ட பிச்சிரு வேண்டி பிச்சு, முதல்ல உங்க அப்பனை சொல்லணும். டேய், எங்க அப்பா பத்தி பேசுற வேலை வச்சுக்காதடா, அப்படியே உதச்சுன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் விழுந்துரு ஜாக்கிரதை. அவர் கொடுக்குற செல்லத்துல தானே நீ இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க, அவர்கிட்ட ஆட்டம் போட்டினாலும் ஒரு நாயா இருக்கு, அவர் உன்னோட அப்பா, எல்லாம் பொறுத்து போகணும் தான். என்கிட்ட ஏடி உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ என் ஃப்ரெண்டு தானே, பொறுத்து போ. சரி, நான் உன் ஃப்ரெண்டெல்லாம் இல்லடி, நீ எனக்கு சூனியக்காரி, சூனியம் பண்றவளே. அடே கோமுட்டு தலையா, நான் உனக்கு என்னடா சூனியம் பண்ணேன்?
அப்படி தெரியாத பழைய கேப்பா. காலேஜில் தான் எழுதுங்க படிங்கன்னு அது இதையும் செய்ய சொல்லி உயிரை வாங்குறாங்கன்னு இங்க வந்தா இங்கேயும் வந்து இவ உயிரை வாங்குறான். சே, எங்க போனாலும் ஏதோ ஒரு ப்ரெஷர் நம்மளை போட்டு அழுத்துது கன்றாவி. நான் தான் உனக்கு கண்டராவி. கண்ணராவி இல்லடி கன்றாவி. அட போட டுபுக்கு. இப்ப நகர போறியா இல்லையா? அப்பா இறங்கி தின்னு தொலைடி. தின்னு முடிச்சுட்டு அப்புறம் ஏறி உட்காரு நகர்றேன். முடியாது முடியாது. ஐயோ டேய், அது என்ன பிளக் இருக்கு? இப்ப நகர்றியா இல்ல மீசி பிடிச்சு ஊருக்கிட்டா? என்னது மீசைய பிடிச்சு முறுக்குவியா? ஆமாண்டா. என்ன முகம் முழுக்கவா மீச வச்சிருக்க? இத்தனோண்டு மீச வச்சிருக்க. ஐயோ அது பேர் மீசை இல்ல தாடி. என்ன கண்டராவியோ? அதைய பிடிச்சி முடிச்சிடுவேன். ஏண்டி ஏண்டி உனக்கு இப்படி கொலவரி? நான் என்னடி உனக்கு பண்ணேன்? ஆ, எப்ப பாரு நீ தானடி என்னை வந்து நோன்ற. நான் என்னைக்காவது உன்னை பிடிச்சி நோன்றனாடி? ஏல எம்ம மாடு, நீ என்ன நோட்டதே இல்லையாடா? ஏண்டி குட்டச்சி, என்னைக்காவது என் சுண்டு விரலாவது உன் மேல பட்டிருக்குமா? ஆ, வாய் பேச்சோட நிறுத்திக்கிறேன் நானு. நீ தாண்டி என்னை இப்படி சித்திரவதை பண்ற. எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான். ம், அதுதான் பேசுறீ இல்ல, திட்டுறீ இல்ல, சண்டை போடுறீ இல்ல. அதான் குனிய வச்சு உடனே கும்மு கும்மு கும்மாம இருக்கேன்ல. நீ கும்மக்கு நான் என்ன துணியாடா? எருமை எருமை. ஏண்டி உட்காந்துட்டு நாயமே தாண்டி பேசி தொலைற. இறங்குடி. முடியாது முடியாது. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். இனி நீ இறங்குன்னு சொன்ன அந்த மீசை பிடிச்சி முக்கிடுவேன். ஐயோ தாடியா? தாடி. சே, சரையா இருக்கு. என்னடா குரங்கு, அன்னைக்கு அந்த இடத்துல பொட்டு வைக்கல தெரியுமா? மீசை இருக்குன்னு வைக்கல. கத்தி மட்டும் இருந்துட்டு வச்சு கட் பண்ணி விட்டுட்டு நான் வச்சிருப்பேன். கைக்கு வளையல் போடல, காலுக்கு கொலுசு போடல, எத்தனை விஷயம் நான் பாடா படுத்தாம தான் விட்டுருக்கேன். என்ன அப்போ நீ இத்தனையும் பிளான் பண்ணிருக்க? ஆமா, நம்ம ஊருக்கு போனா பண்ணணும். சே, என் கால நேரம் உங்ககிட்ட எல்லாம் மாட்டிட்டு சின்ன படுறேன்டி. மூட்ரா வாய. இந்த கிறுக்கி மகையை சிறுக்கி எந்த நேரத்துல பெத்தாங்களோ என் உயிரை வந்து வாங்கிட்டு கிடக்கா. ஏய், தின்னடி இறங்கி உட்காந்தி. நீதானே என்னை எப்ப பார்த்தாங்கன்னு கேட்டேன், அதான் யோசிக்கேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க. என்ன யோசிக்கலாம் யோசிக்க உயிர் வாங்க. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமையில பல ராகு காலமே நீதாண்டி உயிரை வாங்க வந்தவளை. இங்கடா, ரொம்ப பேசாத பேசாத. என்ன ஷபா, இவங்க வேற எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. வரட்டும் நேடுவா. அதுக்குள்ள நீ என் உயிரை வாங்கி எங்கேயாவது போட்டு புதைச்சிரு. ஐடியா நல்லா இருக்கு. குரங்கு தின்னு தொலை பேசாம. இல்லனா உனக்கு பசிக்கா பிடிங்கி தின்னுடுவியா? தின்னடி கருமாச்சை சடையா இருக்கு. ஹே ஜாலி ஜாலி. இந்த எருமைக்கு ஜாலியா தான் இருக்கும். சமுத்திரம் நமக்கு தானே தெரியும் கஷ்டம். உன்னால முடியல, பசிக்குது அப்படின்னு சொல்லு. சொன்னா முட்டி பெரியவ அப்படின்னு நம்மளை விட்டுருவா. அப்பதான் எச்சா பண்ணுவா. குரங்கு குரங்கு. முட்டை ஒழுங்கா போடுறா, உப்பு மூட்டை சமக்க மாதிரி போடுற. இவ்வளவு சமக்கிறது பெருசு. நான் முட்டி அப்படி போடு இப்படி போடுன்ட்டு இவ புருஷன் கூட இவ்வளவு இப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டான். ஆனா நம்ம உயிரை வாங்குது பிசாசு பிசாசு. ரேவதி, இறங்கு முதல்ல கீழே. முடியாது. பிச்சுருவேன் பிச்சு. ஒழுங்கா இறங்குடி. அவங்க ஏதாவது சொன்னா மட்டும் நீ யார் எனக்குன்னு சண்டைக்கு போற. அப்படி இப்ப மட்டும் அவங்க யார் உனக்கு? அவங்க மேல இப்படி ஏறி உட்காந்துருக்க. நாங்க விளையாடிட்டு இருக்கோம், உனக்கு என்ன? ஓ, உங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் விளையாட்டா? விளையாடுற வயசா உனக்கு? நேரங்காலம் என்ன? அது நீ எங்க இருக்க? ஏதாவது நினைப்புல இருக்கா உனக்கு? இறங்குன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அது முடியாது சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? கூட பேசிட்டு செவ்வளவு பேத்துருவேன் பாத்துக்கோ. உனக்கு மட்டும் தான் அக்கி தெரியுமா? எனக்கு தான் அக்கி தெரியும். கூட பேசாதடி. இறங்குடி, அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். அப்பதான் பேசுவேன். இறங்குன்னு சொன்னேன். உன் மேல தெரியாம கைகால் பட்டுட்டா மட்டும் எவ்வளவு கோவம் வந்து எத்தனை அடி அடிக்கிற, எட்டியெல்லாம் உதைக்கிறேன். அப்படித்தானே இருக்கும் அவங்களுக்கும். இருக்கட்டும். கூட பேசாத. இறங்கு. அவ என்ன மனுஷன் நினைச்சியா மாடு நினைச்சியா? என்ன நினைச்சிட்ட நீயே? வர வர எல்லாம் மீறி போயிட்டு இருக்கேன். நான் தான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இப்படியெல்லாம்? நீ மட்டும் இப்ப டாக்டரோட போறேங்கறக்காக எப்படி மினிக்கிட்டு போயிருக்க? அப்ப நீ மட்டும் சேஞ்ச் ஆகல, நான் தான் சேஞ்ச் ஆயிட்டேனாக்கும்.
இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. என்னோட உடம்பு என்னோட தலை, ஏன் இஷ்டப்படி நான் பின்னிட்டு போவேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்காக பின்னாங்க இவங்களுக்காக பின்னாங்கன்ட்டு. அதான் ஏன் எதுக்கு? லூசு பைத்தியமே, பேசாதா பேச, அவன் மேல இருந்து இறங்கிட்டு பேசு பைத்தியமே. நீ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல என்னடி, என்ன சொல்லணும் உனக்கு? ஆ, ஒரு பொண்ணு அவ இஷ்டப்படி எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது மாமியார் வீடாகட்டும், பிறந்த வீடாகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், எல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க. அதுக்குள்ளே தான் நாங்கள் அடங்கி இருக்கணும். ஆ, காலேஜில் தான் 1008 ரூல்ஸு. இதில் இன்னொரு பக்கம் அம்மா வேற, என்ன பண்ணாலும் நீ போய் உன் புருஷன் வீட்டில் பண்ணிக்கோ அப்படிங்கும். அங்கே போனால் மாமியார் வந்து தொல்லை பண்ணுவா. சரி, இங்கே நம்ம மட்டும்தானே இருக்கோம், நமக்கு பிடிச்ச மாதிரி தலைவாரிக்கலாமேன்னு வாங்கினது ஒரு குத்தம். ஆ, ஆமா அப்படித்தான். நீ என்கிட்ட நல்லா வாங்கிக்க போற. நானாவது யாரையும் கஷ்டப்படுத்தல, என் ஹேர் ஸ்டைலை மட்டும்தான் மாத்தினேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க தான் இவ்வளோ தடவை சொல்றாங்கல்ல, ஏன் அஜய் நீ சொல்லவே மாட்டியாடா? நானும் எவ்வளவு தடவை சொல்லிட்டேன்டா, கேட்க மாட்டாங்க. மூச்சு ரூபாயா உன் பங்குக்கு நீ வேற போட்டு கொடுக்காதடா. அவ சத்தமே இல்லாம எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாடா. இப்ப நீ இறங்கல, கண்டிப்பா அப்பாவுக்கு தான் நான் ஃபோன் பண்ண போறேன். என்ன உனக்கு என்ன அப்படி ஒரு பொறாமை? உனக்கு தேவையா அந்த டாக்டர் கும்மியை வச்சு நீ ஏறி உட்காரு. ரேவதி, கொஞ்சமாவது யோசி ரேவதி, ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு. அப்படியே லூஸ் தனமாவே பேசாத. என்ன நீ என்ன குழந்தையா? சொல்லு, உன் வயசு என்ன, உன்னோட வெயிட் என்ன? காலேஜ் படிச்சு முடிக்க போற, ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அது யார்கிட்ட? எந்த ஃப்ரெண்டு கிட்ட. லூசு, நாங்க இப்பதாங்க பாக்குறோம். எவ்வளவு நேரமா நீங்க அவன் முதுகு மேல உட்காந்தே பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு எப்படிலாம் உடம்பு வலிக்கும். நீங்க எலும்புந்தோலுமா இருந்தாலும் உங்க போன் வெயிட் இருக்கும்லங்க. இங்க நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கோம். கேமராலே யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட எப்படியா பிஹேவ் பண்றது? அதுவும் நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? சரி, அதையாவது விடு. ஏதோ இவரை பத்தி நமக்கு தெரியும், நீ எப்படியே இருந்துட்டு போ. ஆனா எவ்வளவு நேரம்டி அவர் உன்னை தாங்குவாரு? எதுக்கு தாங்கணும் முதல்ல அவர் உனக்கு? சும்மா சும்மா எல்லாத்துக்கிட்டே என்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் அஜய் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ சரி, இறங்கு. நீ 4-5 ரவுண்டு போயிட்டு இறங்குறேன். ஐயோ, இவங்க வந்து என்னால தப்பிக்க முடியலையே. டேய், நீ தலையை விட்டுட்டு வாடா, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடலாம், பசிக்குது. எனக்கு தான் பசிக்குது. கீழே தானே ஹோட்டல், போய் 2 பேரும் சாப்பிட்டாவது வந்திருக்க வேண்டியதானே? உனக்கு என்ன ஜாமுன் நல்லா லிஃப்ட்ல தானே வந்திருப்பேன், வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? கீழே ஆர்டர் கொடுத்துட்டு வெளியே வாங்கிட்டும் வந்திருக்கு. ஐயோ, அப்ப எந்திரி சாப்பிடலாம். டேய், இதுதான் சமயம் நல்வாதடா. அவங்க 2 பேரும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம சவாரி போவோம். ஏங்க, அவ தான் சொல்றானா, உங்களுக்கு அறிவில்லையாங்க? நீங்க அவளை விட பெருசு தானே? ஒன்று 3 வயசு 5 வயசு குழந்தை இல்லைங்க. அதான். உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றது? அவன் அப்பவும் இப்படித்தான் குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். நாங்கள் 2 பேரும் தான் அலையணும். அலையிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்க தானே கஷ்டப்படணும். அதுக்கு தானே சொல்றேன். ஓ, நானும் யானை சவாரி போனா ஆட்சி கொட முடியாம போயிடுமா? என்னவா உனக்கு ஆசை? ஏய், யாருக்கும் எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்து நம்ம கிட்ட சொல்லாமையும் இருக்கலாம், இல்லை பிரச்சனை இருக்கிறது அவருக்கே தெரியாம கூட இருக்கலாம். கூட பெரியவங்க இல்லாம ஏதாவது ஏடா குணமா ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்றது? யார் பதில் சொல்றது அவருக்கு? ஐயோ, இது ஒரு பேடி, எதுக்கு எடுத்தாலும் பயந்து பயந்து சாவா. யாரு? நானே. ஆமா. ஏங்க, எப்பவும் எல்லாமே நமக்கு சாதகமா பாசிட்டிவாவே நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. நெகட்டிவா நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம யோசிச்சு எதுக்குமே தயாரா தான் இருக்கணும். டாக்டரே, நீ நிறுத்து, அவளுக்கு சோப் போட்டது போதும். என்ன? நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாங்க. சாப்பிட உட்காந்தா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ சாப்பாட்டு விஷயத்துக்கு வேற ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிப்பா பாருங்க. என்ன குசு குசுன்னு 2 பேரும் அங்க நாயம்? மூஞ்ச திருப்பிட்டு பேசினா எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி திருப்பாமையே பேசினா எனக்கு தெரியாதா? இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம என்னதான் இருக்கு. அதானே. ச்சே, எப்படிங்க காலம் முழுக்க இவங்களை வச்சு சமாளிக்கிறீங்க? எனக்கு இவ்வளவு சமாளிக்கிறது கூட பெருசா தெரியல. ஆச்சு இவங்களை கஷ்டப்படுத்துறாளேன்னு தான் இருக்கு. ஏய், ஐயோ, லோன்ட்டு எனக்கு பசிக்குது. நீ மூடு, சரியா? மூடுன்ட்ட. என்ன ஆர்டர் பண்ணிருக்கே? என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? சாம்பார் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சட்டினி, புதினா சட்டினி, கார சட்டினி, சாம்பார், இட்லி, தோசை, ஆப்பம், புட்டு, இடியாப்பம், பானிபூரி.
தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா பொங்கல் ஊத்தப்பம் பஜ்ஜி போண்டா மெதுவடை காரவடை உண்ணியப்பம் கொழுக்கட்டை ஆம்லேட்டு மீன் குழம்பு சோறு ரசம் கோழிக்கறி முட்டை குழம்பு துவையல் ஆட்டுக்கால் சோப்பு. இத்தனை எல்லாம் இங்கே யாரும் ஆர்டர் பண்ணலை. அத்தனை எல்லாம் நானும் கேட்கல. ஆ, அதையவே தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுன்னு சொல்ல வந்தேன். நீ முழுசா எதையுமே கேட்க மாட்டியா? என்ன இருக்கோ அதை சாப்பிடு. 2-3 நாளைக்கு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ச்சே, பொண்ணா பிறக்கிறதே பாவம். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம இஷ்டப்படி நம்ம வாழவே முடியாது. கர்மம் கர்மம். ஆ, நீ எனக்கு சொல்லும்போது ஒன்று, நான் உனக்கு சொன்ன ஒன்றா? இதுக்கு என்ன கள்ளிப்பால் ஊற்றி கொண்டே போட்டிருக்கலாம். நிம்மதியாவது போய் சேர்ந்துருப்பேன். நடக்காம போயிடுச்சுன்னு ரொம்ப அழுத்துக்காத என்ன? இவதான் சாகிற ஆளா? இருக்கிறவங்கள சாகடிக்கிற ஆள் இல்லவ. தாயே, பசி உயிர் போகுது. நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், சாப்பிட்லாம். ம், டாக்டரே நீயும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உன் ஃப்ரெண்டை நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் என்ன? நம்ம எங்கெல்லாம் இவளை தேடிட்டு வரோம். இவ எங்க வந்து இருக்கா பாத்தியா? என்ன பண்றது, உங்களோட சேர்ந்தா அப்படித்தான். நான் என்னடா பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? நீயும் ஒரு அடங்கா மாறினா அப்புறம் உங்க ஃப்ரெண்டும் அடங்கா மாதிரியே தானே இருப்பாங்க. ஆ இங்காடே வாய் பேசாத என்ன? வாய் பேசாத. இதுல பிடிச்சி தள்ளி விட்டுடுவேன் பாத்துக்கோ. ஈ, ரொம்ப பயந்துட்டே என்ன? ஆ நீ பயந்தியோ இல்லையோ, உன் பல்ல பார்த்து நான் பயந்துருவேன் போல இருக்கு. போற அந்தால. அப்படியா? இனிமே அப்ப அடிக்கடி அந்த பல்ல வச்சு வித்த கட்டிட வேண்டியதுதான். காட்டுவேன் காட்டுவேன். நீ என் பக்கம் வந்து நின்னு முகரைய காமிச்ச முகரைய பேத்துருவேன். பேப்ப அது வரைக்கும் என் கை 2 புளியங்கா பறிக்கும். ஆ ஐயோ போட. உங்களோட பேசிட்டு இருந்தா வந்த வேலையே விட்டுருவேன் நானு. இவன் என்னத்த எப்படி யோசிக்கா? அஜய், ஷூ, கம்முனிடா. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கணும் என்ன? அதுக்கு இப்ப பாரு, டேய் எதுக்கு கையை பிடிச்சி இழுத்து விட்ட? நான் எங்கம்மா உன் கையை பிடிச்சிருக்க? போய் பேசாத என்ன? நீதான் கையை பிடிச்சி பின்னாடி இழுக்கவும் நான் இதுல இப்ப விழுந்திருப்பேன். உன் கையை பிடிக்கவும் தான் நின்னுட்டேன். அந்த பிள்ளைக்கு ஆகாச பிள்ளைக்கு புழுகுற நல்லா வண்டி வண்டியா. டேய் கையை இழுக்காதடா, நான் விழுந்துருவேன். உன்னை பிடிச்சுதான் நிக்கேன். இப்ப என்ன, உனக்கு விழுகுத்தானே வேணும்? அடே தள்ளி விட்டுறாதடா படுபாவி. நீதான் இவ்வளவு விழுகணும்னு ஆசைப்பட்ட. ஆசைப்பட்டாங்க புடுறா எருமை. நீ பிடிக்கிறேங்க பேர்ல என்னைய பிடிச்சி இழுக்காத என்ன? என்னைய சேர்த்து தள்ளி விட்டுருவியாட்டக்குது. தேங்க்ஸ். அவனே இவன் விழுவாளான்னு பார்க்கான். அவன் என்னடானா இவன் கையே பிடிச்சு விழுகாம தப்பிச்சிட்டா. கரே வேணுட்டே நீ என்ன தள்ளி விடணும்னு நினைச்சீங்கனாக்கா உன்னைய சேர்த்து இழுத்துட்டு தான் விழுவேன். ஏன் பிள்ளை நான் தள்ளி விடல பிள்ளை. கைய உதறில அதுலயே எனக்கு தெரியல. எனக்கு யாராவது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சா 4 மடங்கு திருப்பி வச்சு செஞ்சுதான் பழக்கம். எனக்கு எவ்வளோ சரியோ அதை விட 4 மடங்கு இல்லை. உன் மேலே இருக்கிற வெறுப்புல 1000 மடங்கு நான் வச்சு செய்வேன். நினப்புல இருக்கட்டும். ஏண்டி எழும்பி உன்னை எங்களோட தேடுறது? எங்கே போயிட்டேன் நான்? இங்கே தானே நிற்கேன். ஒரு 10 நிமிஷம் காத்தால நின்றுட்டு வரலான்னு இருந்தேன். ஆமாம்மா. சரி, என்ன மம்மிக்கு சாரி என்னாச்சு? அது விஷயமா தானே 2 பேரும் போனீங்க. இந்த டாக்டர் கேட்டால் வாயை திறக்கவே மாட்டான். இவளுக்கு எல்லாரும் வச்ச வேலையாளு. இவன் மட்டும் ஆர்டர் போடுவான், இருக்கிறவங்க எல்லாம் செய்யணும். டேய் டகரடப்பா வாயா, என்னமோ என்னை சிட்டுன்னு எனக்கு தெரியுதுடா. ஆனா என்னன்னு கிளியரா கேட்கல. என்ன வாய் உடச்சிருவேன், பேசாம நின்று. சாப்பிடும் போதே கேட்டேன்ல, அப்பவும் ஒன்றும் வாய் திறக்கல. அப்பா இருந்துச்சு மேனுஃபேக்சர் வந்தாருங்களா, அவங்கக்கிட்ட நீ சொன்ன டிசைனு ஃபேப்ரிக்கு எல்லாம் சொல்லி டிசைனை நான் வந்து மெயில் பண்ணி விட்ருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு ரஃபாக அனுப்புவாங்க. அது ஓகேனா அதுக்கப்புறம் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? எவ்வளோ ஆகுமா? அதெல்லாம் ஒர்க்கை பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஏன் 1000-2000 முடிஞ்சிடும் நினைச்சியோ? டுபுக்கு ஃபேப்ரிக் டிசைனை பொறுத்து மாறும்னு எனக்கு தெரியும். என்ன அப்புறம் என்ன? அட்வான்ஸ் பே பண்ணணும் இல்லை டுபுக்கே? இதை பே பண்ணணும் இல்லை டுபுக்கே? பே பண்ணியாச்சு. நீ ஏன் பே பண்ண? நான் உனக்கு கொடுத்துறேன். என்ன? தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நீ அவங்க எப்படி செஞ்சு அனுப்புகிறாங்களோ நீ தான் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் நீ போகல நான் தான் போனேன்னு சொல்லி என்னை ஏதாவது குறை சொன்னேன் பிச்சிடுவேன் பிச்சு. அதுதான் ரஃபா அனுப்புவாங்களே, அப்போ ஏதோ ஒன்றா நான் சொல்கிறேன்.
சரி நீ எங்க நிக்க வா போலாம். நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன், நீங்கள் போங்க. ம்ம். இவளுக்கு வேற வேலை பொழப்பு இல்ல. உனக்கு இருக்கா? என்னடா உனக்கு? இல்ல, நீதான் ஜில்லா கலெக்டர் ஆச்சே, உனக்கு 1000 ஃபைல குஞ்சு கிடக்குது சைன் பண்றதுக்கு. அவங்களுக்கு வேலை இல்லைல்ல, அதான் இங்க நிக்கிறாங்க. நீ வேற அவங்கள போய் 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்ல இவருக்கு வேற வேலை இல்லைன்னு வேற சொல்ற. அதான் சொன்னேன் உனக்கு வேலை இருக்குன்னு. தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு வேண்டா. ஒழுங்கா இருந்துரு. நான் சொன்னேன் உங்ககிட்ட, சொன்னா நான் கலெக்டர்னே. நான் இருக்கிற கலெக்டரா இருக்கணும். ஆ, வரங்க போறவங்களுக்கெல்லாம் கூச்சா தூக்கிட்டு கிடக்கா. அது பிடிக்காம தான் எங்க அப்பாவே அந்த வேலையை விட்டுட்டாரு. ஆஹா, இப்ப எங்க அப்பா பிசினஸ் மேன் இல்ல, ராஜா இல்ல. அவர் இஷ்டத்துக்கு அவர் டிசைன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இது நான் அடுத்தவங்க கிட்ட கேட்டு கேட்டுல பண்ணணும். அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டா இவர் ஆசைப்படுற மாதிரி திருத்தங்களை கொண்டாட முடியாது இல்ல. அதான். சரிங்க மேடம், சரிங்க. என்ன இனி எனக்கு நெகட்டிவா தான் தோணுது. அந்த டீ குடிச்சும் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவானு இருக்கு. அதை நினைச்சுதான் நீங்க நிக்க. அப்பா சுண்டலியை சாதாரணமாக நினச்சா எல்லாரும் என்னென்ன நினைக்கிறாங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கே. ஆமாம், எனக்கு என்னவோ தப்பாகவே தான் தோணுது. பேசாம திரும்பி ஊருக்கே போயிடலாமான் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ ஒரு பேடி. ஆமாங்க மேடம், நீங்க பெரிய தாதா இல்லைங்கோ. ஒருத்தன் வேற படாரப்படன்னா அரைஞ்சிட்டு வந்தீங்க. இன்னும் உன்னை அறியாம இருக்கேன் பாத்தியா. அதான் அதான் நீ இனி வாய் பேசி திரிகிற. அரையாமத்தான் நல்லா வச்சு வச்சு செய்கிறீங்களாக்கும். ஆ என்ன டாக்டரே, உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டுக்கா? கரெக்ட் தானே? நீ எனக்கு சிண்டு போட்டு அசிங்கப்படுத்தினேல. சிண்டு போறதெல்லாம் ஒரு விஷயமா? சொல்லு, நீயே சொல்லு. சிண்டு போட்டு பொட்டு வைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? நான் என்ன உனக்கு கவுனு நைட்டி சேலன்னு கட்டி விட்டேனா? இல்ல வளையல கம்மல் பாசி கொலுசு எல்லாம் வாங்கி போட்டோனா? இல்ல அப்புறம் என்ன பொங்குற? பொங்காதடா, பொருடா. இன்னும் வேற ஏதாவது? மூஞ்ச உடச்சிருவேண்டா. பேசாம நின்று சொல்லிட்டேன். இதெல்லாம் பொட்ட பிள்ளைகளுக்கு தான் பண்ணணும், பசங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு. ஏதாவது சட்டம் இருக்கா? சாஸ்திரத்துல இருக்கா? வேதத்துல இருக்கா? இல்ல கம்முனுகிற. ஓ, அதெல்லாம் மனுஷனுக்காக உருவாக்குனதுடா. அதை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாத்தியே எழுதிக்குவானுங்க. அதையெல்லாம் பிடிச்சிட்டு நம்பிக்கிட்டு தொங்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதையும் அடுத்தவங்களுக்காக வாழாம இருக்கணும். வயசு இருக்கும்போது தானே இதெல்லாம் செஞ்சு பார்க்க முடியும். 80 வயசுல யமதர்மம் எப்ப வருவான்னு நீ படுத்து கிடப்ப. அப்பவே வந்து இதெல்லாம் செஞ்சு அழகு பார்க்க முடியும். இன்னும் எனக்கு 30 கூட ஆகல, அதுக்குள்ள 80க்கு போயிட்ட நீ. இப்ப அதுதான் முக்கியம். இருடா, நீ வாடையா என்ன? போய் படுக்கலாம். நீ போய் படுப்போம், நான் வரேன். ஒட்டாவி கொட்டாவியா வருது. வாப்ல லூசு. அதான் நீ போன்னு சொல்கிறேன்ல. இவ ஒருத்தி. ஆடி மாசம் வேற நடக்குது இல்ல. நீ கோயில போய் தீர்த்தம் தெளிச்சு வேப்பந்தெல்லாம் ஆட்டினாதான் இவ அடங்குவா. அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சாங்க? இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. எப்பதான் கொடுப்பாங்க? எப்ப ஊருக்கு போறது? நீ ஊன் மட்டும் சொன்னேன், இப்பவே நான் உன்னை ட்ரெயின்ல அனுப்பிடுறேன். நான் கிளம்பி போயிட்டேன், நீ நிம்மதியா இருந்துருவீல்ல. அதான் நான் போக மாட்டேன். என்ன பயம்? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு மட்டும் தோணிட்டே இருக்கு. மனசுல என்ன நினைக்குமோ அது அப்படியே நடக்கும். என்ன போல் வாழ்க்கை. என்னடா உனக்கு பிரச்சனை? இல்ல, நீ என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் நீ நடக்குது. அது உன்ற தலையெழுத்து சரியா? ஏய், வாடையா இல்லையா? ஷபா போங்க, நான் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வரேன். இது மனிதனோடு பிறந்தது உண்மை. இதை போல அழியாமல் கூட வாழ்வது இறையின் சோகம் என்றால் அழலாமும் என்று சிரிப்பது இறையின் முடியாது நம் கடைசி மூச்சில் கலந்தது. நான் கூட தனியா போயிடுவாங்களான்னு நினைச்சேன். அங்க போய் நின்னுட்டு என்ன ஆட்டம் போடுது. கொஞ்சம் கூட அங்கே ஒரு ஆள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. என்ன மிரட்டுட்டோ திட்டுட்டோ புத்தி வர மாட்டேங்குது. சரி, இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதோ. ஆனா உங்க வீட்டுல நல்லா உங்களுக்கு டைம் போகும்ல. நல்ல என்டர்டைன்மெண்ட் இவங்களை வச்சுக்கிட்டு. ஃபைனான்ஷியலா இல்லை வேலை விஷயமா உடம்பு முடியாமல் இப்படி எந்த விதத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இது இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுலேயே சிரிச்சிடுவோம். எங்கள் வீட்ல எல்லாம் இப்படி ஒரு ஆள் இல்லாமல் போயிடுச்சுப்பா. ஆனால் இப்படி ஒரு கேரக்டரையே நாங்கள் இங்கே தான் இப்படி பார்க்குறோம்.
நம்ம எங்கடா வீட்ல இருந்தோம், மேக்சிமம் ஹாஸ்டல் தானே. ம். ஆனால் என்ன என்ன எங்கள் அப்பா அம்மா கேர் பண்ணிக்கிற மாதிரி அவளும் அவங்க அப்பா அம்மா கேர் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்னடானா இப்போ நாங்களும் இல்லை அப்படிங்கும்போது அவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் இவ தனியாக தான் இருக்கணும். வந்ததும் சேட்டை பண்ண முடியாது, எதுவும் மனசில் இருக்கிறத படப்படன்னு பேச முடியாதுல்ல. அவங்க அவங்க தொழில் அப்படி ரொம்ப டயர்டாக வருவாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. சில சமயம் எரிஞ்சு கூட விழுந்துருவாங்க. சத்தியமாலாம் ஆட்டி பின்னிடுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு தான் கூட யாரும் பிறக்கல, தனக்கு யாரும் இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட ஏஜ் அவ கூட இருந்தே நான் இருக்கேன் அப்படிங்கிறதாட்டி ஏதாவது ஷேர் பண்ணிப்பாதான். இருந்தாலும் என்ன சொல்கிறது, இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தவங்க மேலே இருக்கிற கோவம், ஒரு கேஸை முடிக்க முடியல, யாராவது டென்ஷனாக ஏதாவது சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி வெளியே இருக்கிற எல்லா டென்ஷனையும் கொண்டு வந்து இவன் மேலேயே காட்டுற மாதிரி இருக்கும். சத்யப்பா கூட கொஞ்சம் பொறுத்துப்பாரு, ஆனால் அம்மா அப்படி இல்லை. அதனாலேயே தான் இவளுக்கு தனக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா? அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறா, அது என்னன்னு தான் தெரில. அப்புறம் இப்போ என்னை எங்கள் அம்மா கொஞ்சுறாங்க இல்லை எங்கள் அப்பா கொஞ்சுறாங்க அப்படின்னா இவளுக்கு வந்து அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். நம்மளை அப்படி கொஞ்சலையே, ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நம்மளுக்கு வந்து தரலையே அப்படின்னு. ஆனா மேக்சிமம் உங்க கூடயே தானே இருக்காங்க. அவங்க அம்மாவே எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் சாப்பிட முடியும். அப்புறம் இவளுக்கு எப்படி சரியாக சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிச்சுப்பாங்க. அதனால் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இவளை என் கூடயே வச்சுப்பாங்க. இவன் எங்கள் வீட்டில் ரெண்டாவது பொண்ணு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனா ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாங்க இல்ல உங்க அம்மாவை திட்டுறது அதெல்லாம். சின்ன வயசுலேருந்தே கூட இருக்காளங்க. நாங்களும் அப்படியே ஸ்பேஸ் கொடுத்தே பழகிட்டோம், அதான். ஆனா அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. சாரி, முதல்ல என்ன தான் பண்ணுவா, இப்போ ஏன்னா உங்களை வச்சு செஞ்சிட்ருக்கா என்னன்னு தெரில. ம் நானும் சரி கொஞ்ச நாளைக்கு தானே சின்ன பொண்ணு இருந்துட்டு போகுது அப்படின்னு தான் விட்டுட்டேன். எங்க வீட்லயும் அக்காவோ தங்கச்சியோ இருந்திருந்தா எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் இல்லைல்ல, ஹாஸ்டல்லையும் ஸ்ட்ரிக்ட்டு. வீட்லேயும் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் சேட்டை பண்ண மாட்டோம். எங்கள் அண்ணனும் எங்களோட 10-15 வருஷம் பக்கம் பெருசா. அவன் வந்து அப்பா ஸ்தானத்தில் தான் இருப்பான். அதனால தான் எங்களுக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குது. ம் ஆனால் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ்னு சொன்னா அப்போ வீட்டிலேருந்து பார்த்துக்கவும் ஆள் இல்லை. அவங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இவ கூட இருந்திருக்கலாம். அதை புலம்புற சத்தியப்பாட்ட சொல்லுவாங்க தான். ஆனால் எங்கள் அம்மா இவ்வளோ நல்லா தானே பார்த்துக்குறாங்க. அதனால தான் சத்யப்பா வேண்டாம் நீ கன்யூ பண்ணுன்னு சொல்லிடுவாரு. ம், எனக்கும் தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாரும் தான் இருக்காங்க. சொந்தக்காரங்களாம் அந்த அளவுக்கு சொல்லிக்க முடியாது. பேரண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு மாதிரியும் பேரண்ட்ஸ் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் தானே ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்காவது தெரியும், இவளுக்கு யார் இருக்காங்க இல்லைன்னே எங்களுக்கு தெரியாது. அவங்க வீட்லேயும் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க தான் நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிட்டாங்கல்ல, இருந்துட்டு போட்டும் அப்படின்னே விட்டுட்டாங்க. போய் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஒரு சில டைம் வந்து நம்மளை வேண்டான்ட்டு போகிற உறவு உண்மையான பாசம் இருக்கும், ஆனால் வீராப்புக்கு போவாங்க. அப்படி இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் பாசமே இல்லாமல் பிடிவாதமாக இருக்கிறவங்கள போய் நம்மளை தொல்லை பண்ணுறதுல ஒரு நியாயம் இல்லைல்ல. அதனால தான் விட்டுட்டாங்க. ம், இவங்க அப்பா எங்கள் தாத்தா வீட்டில் தோட்ட வேலை பார்த்தவரோட பையன். இவங்க அம்மா நாங்கள் எந்த அளவுக்கு எங்கள் ஊரில் செல்வாக்கோ அதே அளவுக்கு செல்வாக்குள்ளவங்க தான். ஆனால் ஏல பணக்காரங்கிறது தான் பிரச்சனையா? அதுவும் ஒரு வகையில் தான். இவங்க அம்மா கீழே ஆனால் செல்வாக்கில் ரொம்ப ரிச்சு. இவங்க அப்பா மேலே ஆனால் கஷ்டப்படுற குடும்பம், அதுதான். ம், எங்கள் அப்பா கூட தான் சத்யாப்பாவையும் எங்கள் தாத்தா படிக்க வச்சாரா. அதில் இவங்க அம்மா பழக்கம். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஏம் அப்படிங்கிறதாட்டி கொஞ்சம் பேசி பழக அது வாழ்க்கையில் இணைய வேண்டியதாக போயிடுச்சு. அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்குன்னு சத்யாப்பா வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் சத்யாம்மா வீட்டில் ரிச் இல்லை. இவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது இவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதனால ஒதுங்கி இருக்காங்க. ஆஹா அது இல்லை. உங்கள் ஊர் வேற, இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா,
அப்படி கூட வந்து பார்த்துட்டு போகக்கூடாது. ம், அதுவும் இப்போ அவர் கமிஷனரா இருக்காரு. எவ்வளோ பெரிய பதவி. இப்போ அவங்க சம்பாதிக்காத காசா? அதெல்லாம் ஒரு விஷயமா? ம், எல்லாருமே பெருந்தன்மையா யோசிக்க மாட்டாங்கடா. அதுவும் கிராமங்கும் போது குறுகிய மனப்பான்மையோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லி விளக்க முடியாது. ம். செல்வாக்கெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த நிமிஷம் சொன்னாலும் என் அப்பாவுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது ஊரில். அது என்ன கூட சத்யா அங்கிள் பேர்லேயே எழுதி வச்சிருவாங்க. ஆனால் எங்களுக்கு ஜாதி தான் முக்கியம்ல. ம், ம். முடிஞ்சது தான். யாரையும் நம்மளால் மாற்ற முடியாது. அவங்களா புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கை நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். ம். இப்போ இவளுக்கு தானே தாத்தா பாட்டின்னு யாரோட பாசமும் கிடைக்கல. அதனால தான் நான் கேட்டேன். சாரி. பரவாயில்ல, இருந்து மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? அப்போ நீங்களும்? ஃபேமிலி இஷ்யூனால தான் அத்தனையும் தூக்கி போட்டுட்டு எதுவுமே வேண்டான்ட்டு சென்னைக்கு வந்தது. ஓ. டேய் அஜய், ம். ஆரம்பிச்சிட்டாளா? அது என்னமோ அவன் உன்கிட்ட தாண்டா வம்பே பண்றா. நல்ல வேளை நான் தப்பிச்சுக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், நிம்மதி. இப்போ எது கூப்பிடுறா தெரியுமா? அவ இப்படிக்கா அப்படியே ஆடுவா. இப்போ நான் தண்ணியில தள்ளிவிட பார்த்தேன்ல, உடனே நெருப்புல என்ன தள்ளுறதுக்கு தான் அவ கூப்பிடுறா. தெரிஞ்சிருச்சா? அதனால நீ போய் தானே ஆகணும். போலினா குட்டிச்சதா இங்க வரும் பாரு. டேய் அஜய், என்ன? இங்க வா. வா. நான் வரல. வாயா. போடி. இப்ப சினுக்குன்னு வரும் பாரு. ஸ்லீவ்லெஸ் வேற போட்டுட்டு நாங்கள் வீட்டு வாசப்படி விட்டே வர மாட்டோம். இங்கே வந்து இப்படி ஆட்டம் போடுறா. நீங்க சொன்னதுதான். பெரியவங்க யாரும் இல்லைல்ல கண்டிக்க. அப்போ இருக்கிற 2 நாளாவது அவளா இருக்கா. அவ்வளவுதான். இதை விட ரேக்கா, உங்களை காணோம்னு தேடிட்டு வரோம். அஜய் கண்ணாடி போடலையா, அதனாலதான் அவனுக்கு இங்க நிக்கிறவங்க எல்லாம் பேயா தெரியறாங்களாம். அவனுக்கு கண்ணே தெரியலையா, அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் நீங்க வெளியே போயிருந்தீங்களா? அப்போ என் மீசையை பிடிச்சி முறுக்கி பிச்சிருவாங்களாம். அதாவ இவ ஏதாவது கேட்டு எங்கள் அப்பாங்க செய்யலைன்னா 2 பேர்த்துக்கிட்டையும் அப்படி தான் சொல்லுவான். அப்புறம் உங்ககிட்ட இப்போ பேசினால செயின் போட்டு பாசி போட்டு வளையல் போட்டு கொலுசு போட்டு பார்த்தனா அப்படியெல்லாம் கேட்குறாள். அப்படியெல்லாம் அவள் சொல்லுவாள். கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? இந்த சோசியல் புக்லலாம் மன்னர்கள் காலத்து படம் வரைஞ்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க நகையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு சொல்லுவா. அதனால நம்ம போட்டு பார்க்கலாம், உனக்கு போடலாம் டாடி அப்படியெல்லாம் சொல்லுவா. ஆமா. கண்ணு மூக்கு வாய் தோந்தியெல்லாம் அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொன்னா என்னைய. அப்புறம் இப்போ பர்த்டே இல்லை ஏதாவது திருவிழா அதெல்லாம் போய் பாசி வேலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா எங்கள் அப்பா எங்களுக்கு போட்டு பாப்பா இப்போ அடங்க மாட்டா. ஏன் அஜய் பார்த்து இருந்துக்கடா. நீ வேறடா, என்னவோ சேலை சுடிதாரு நைட்டி கவுனெல்லாம் நான் உனக்கு போட்டு பார்த்தேனா, அதெல்லாம் ஊருக்கு போய் உனக்கு செஞ்சு பார்க்கணும் அப்படியெல்லாம் சொல்றாடா அவ. அதுவும் சொல்லுவான். அப்புறம் எங்கள் அப்பா லுங்கி எடுத்து அவருக்கா கட்டிக்குவான். லுங்கி என்ன ஆம்பளைக்கு தான் கட்டணுமா, நான் கட்டக்கூடாதா அப்படி சொல்லி ஒருக்கா கட்டிட்டு நாஸ்தி பண்ணி வைப்பா. என்னங்க கேரக்டர் இவங்க? தெரியலங்க, அவளுக்கு எப்போ என்ன தோணுதோ அதை பேசுவா செய்வா. ரொம்ப மிரட்டி அதட்டவும் முடியாது. அப்புறம் எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும் அப்படின்ட்டு அழுவா. அதனால் என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு விட்டுருவோம். சென்னையில ஏர்போர்ட்ல நீங்க 2 பேரும் வர லேட் ஆயிடுச்சுல, அப்ப அப்படித்தான் உட்காந்து ரொம்ப கத்தி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிறவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க என்னைய? நான் தான் இவ்வளவு வழுக்க டைமா கடத்திட்டு வந்திருக்கேன் என்ன நினைச்சுப்பாங்க? அப்படிதான் பண்ணுவான். ஷாப்பிங் எல்லாம் போனா ஏதோ உங்க கூட வந்தாங்காட்டியும் பரவாயில்ல. இப்போ எங்கள் அம்மா கூட ஹோட்டலுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் மளிகை சாமானெல்லாம் வாங்க போகிறோன்னா தூக்கிட்டு வர முடியாதுல்ல, நாங்களும் போவோம். அப்போ நான் ரோட்டில் உட்காந்துட்டு அழுவா. எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு அப்படி ரொம்ப பெராண்டிக்கிட்டு அழுவா. எப்படிதான் இவ்வளவு சமாளிக்கிறீங்க? பாவம். இருக்கிறதா எங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷம் கூட இருக்கலாம் பழகி போச்சு. வாராங்கடா. கண்டுக்காத. டேய் அஜய், என் காது கேட்காது. டேய் டூ பிளேட் அஜய். டேய் வாடா போய் ஆடலாம். பல்ல காட்டாத காப்பாத்துடா இழுக்கா. இங்க நின்னு வெட்டி நான் பேசி என்ன பண்ண போற? வா. டேய் கிளம்பு காத்து வரட்டும். உன்னைய வந்து வச்சுக்கிறேன்டா, வந்து வச்சுக்கிறேன். உன்னைய வச்சு செய்யதாண்டா அவ கூட்டு போறா. போ. என்னாச்சு? என்ன பயம்? எதுக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க? நானும் சொன்னனே. நானும் தானே சொன்னேன் தைரியமா இருங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நடந்தா பாத்துக்கலான்னு. நாங்க உங்க கூடயே தான் இருக்கோம். அப்படி இருந்தும் என்ன? அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படின்னா இல்லை. அப்புறம் சிச்சுவேஷன் கையை மீறி போயிடுச்சுன்னா
ஐயோ, ஓவர் திங்கிங் ஓவர்லோடா இருக்குப்பா. ரேவதி அவங்க எப்படி எதுனாலும் கேஷுவலா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அப்படி நீங்க எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு நீ ஏன் ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்கணும்? நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம பேரண்ட்ஸ்க்கு தானே கஷ்டம். அதான். எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தான் தீரும். அதையெல்லாம் நம்மளால மாற்ற முடியாது. அதுக்கு உட்காந்து கவலைப்பட்டுட்டே இருந்து நம்ம ஏன் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்கணும்? அதுக்குன்னுட்டு முன்னெச்சரிக்கையா கவனமா எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும். ம், அப்புறம் என்ன, அது இதையும் யோசிச்சுட்டு தூங்காம சரியா சாப்பிடாம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஹெல்த் தான் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடும். பாசிட்டிவோ நெகட்டிவோ எது நடந்தாலும் அந்த சுச்சுவேஷனை அப்புறம் நம்மளுக்கு கையாளுறதுக்கு பொறுமையும் பார்த்தாது, உடம்புல தெம்பும் இருக்காது. இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நீங்க எவ்வளோ புத்திசாலி, உங்களுக்கே இதெல்லாம் தெரியும், என்ன அப்பப்போ மறந்துடுறீங்க. ம். என்னால அப்பா கூடயே இருப்பாங்க, இன்னைக்கு இல்லைல்ல. அதான் எப்பவுமே அப்பா, ஃப்ரெண்டு, பிரதர், ஹஸ்பண்ட்னு இப்படி யாராவது ஒரு பொண்ணு கூட இருந்துகிட்டே இருக்க முடியுமா என்ன? சுச்சுவேஷனை உங்களாலையும் தனியாக ஹேண்டில் பண்ண முடியணும்ல. அதுக்கு தான் உங்கள் அப்பா உங்களை தனியாக அனுப்பி வச்சிருக்காரு. அப்படின்னாலும் நாங்கள் உங்கள் கூடயே தானே இருக்கோம். ம், சரி, போய் அவங்கள கூப்பிட்டுட்டு தூங்க போகலாமா? தூங்கலாம் வேணாம். இப்படியே சும்மா காத்தாடா உட்காந்து பேசிட்டு அப்படியே இருப்போமா? கண் என் மனதிலே கோமலிக்குது மூச்சாயும் விழி மூட இந்த நண்பன் தோள்கள் இருக்குது இந்த வானம் அது வந்து உன்னை புன்னகைக்க கெஞ்சது அதற்காக அது வெண்ணி அடி வேடி கைகள் காட்டுது. ரொம்ப பயந்துட்டீங்களோ? அப்படிலாம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது பேசிட்டு சிரிச்சுட்டு அவ பாடுறாளே அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். தனியாக இருந்தா நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பேன், அவள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடப்பா. அதான். சரி வாங்க. சாரி. பரவாயில்ல. எனிவே கூடவே இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சில பூக்களும் பூக்குமடி. யார் இந்த லூசுக்கா அப்படியே வந்து கத்திட்டே இருக்குதுக்கா கீச்சு கீச்சுன்ட்டு? தூங்குற நேரம் தூங்க வேண்டியதானே போய். மீட்டிங்க நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்னு சொன்னேன். இந்த டேடி ஏதாவது சொன்னா கேட்கறாரா ஒன்னா? ஹோட்டல்ல வச்சுட்டு நம்ம வேற இங்க தங்கிட்டு கொஞ்சமும் பிடிக்கல. இதுக்கு வேற ஒரு பக்கம் வாழுன்ட்டு. ஆனாலும் பொண்ணுங்க 2 பேரும் சூப்பர். ஹோட்டல்ல என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஒரு போய் பார்த்துடணும்.